மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரித் ஷோஃபியா ஆகியோர் நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களின் வாழ்த்துகள் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் வழியாக பகிரப்பட்டுள்ளது. இந்த தீபாவளி கொண்டாட்டம் அதை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்வாழ்வு மற்றும் செழிப்பின் கதிர்களை கொண்டு வரட்டும் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பண்டிகைக்கான தனது காணொலி செய்தியில், இந்த ஆண்டு கொண்டாட்டம் மலேசியர்கள் முன்னேற்றம், அறிவொளி மற்றும் நீதியில் ஒன்றுபடுவதை குறிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பண்டிகை காலத்தில் இருளையும் அடக்குமுறையையும் ஒதுக்கி தள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்தார். தீபாவளி மலேசிய குடும்பங்களுக்கு ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று அன்வார் தெரிவித்தார். வணக்கம், அனைவருக்கும் Deepavali Nal Vatukal. Happy Deepavali dan selamat menyambut Hari Deepavali bagi semua sahabat handai saya masyarakat India dan kita bersama rakyat Malaysia untuk menuju kemajuan, pencerahan, keadilan, meninggalkan kegelapan, kezaliman. Mudah-mudahan Deepavali akan memberikan pencerahan, kebahagiaan kepada keluarga masyarakat Malaysia. Terima kasih. நன்றி. துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாட்டங்களுடன் இணைந்து பல்லின மற்றும் பல கலாச்சார தேசத்தின் அடித்தளங்களான ஒற்றுமையை வலுப்படுத்தவும், சகிப்புத்தன்மையை, மரியாதை மற்றும் அன்பை பாதுகாக்கவும் அனைத்து மலேசியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கொண்டாட்டம் அதை கொண்டாடும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் என்று தமது முகநூல் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். இருளை ஒளிரச் செய்யும் ஒரு விளக்கின் ஒளியைப் போலவே மலேசியர்களின் ஒற்றுமை இந்த நாட்டை வளமான மற்றும் அமைதியான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்தும் ஒளியாக தொடரும் என்று தாம் நம்புவதாக தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். கெடா யான் சுங்கை தேரோய் நீர்வீழ்ச்சியில் பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 16 வயது சிறுவன் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சம்பவம் குறித்து நேற்று மாலை 6:19 மணிக்கு துறைக்கு அழைப்பு வந்ததாக யான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவரும் உதவி தீயணைப்பு கண்காணிப்பாளருமான முகமது ஃபாரித் முகமது ரசாலி தெரிவித்தார். பிபிபி யானைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட குழு சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். குறுகிய மற்றும் மலைப்பாங்கான பாதை காரணமாக தீயணைப்பு எந்திரம் அந்த இடத்தை அடைவதில் சிரமம் ஏற்பட்டதாக நடவடிக்கை தளபதி தெரிவித்தார். அந்த இடத்தில் தற்போது தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நடைபெற்று வருவதாக முகமது ஃபாரித் கூறினார். நேற்று அதிகாலை 1:30 மணி அளவில் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் காணாமல் போனதாக கூறப்படும் 20 வயது பெண்ணை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளது. எஸ் துர்காஸ்ரீ என அடையாளம் காணப்பட்ட அந்த பெண் 155 சென்டிமீட்டர் உயரமும் சுமார் 45 கிலோ எடையும் கொண்டவர் என ஜொகூர் பாரு சலாத்தான் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமாட் தெரிவித்தார். தமன் புத்ரி வங்சா உலுத்ராம் என்ற முகவரியில் கடைசியாக அறியப்பட்ட அந்த பெண்ணை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் முகமது ஹபீசுடீன் ஜகாரியாவை 0721823223 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தையும் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தித்திக்கும் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். மக்கள் சுபிட்சமாக எல்லா வளமும் பெற்று நலத்துடன் வாழ தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக ஓம்ஸ் குழுமத்தின் நிர்வாக தலைவரும் மலர் டிவியின் நிர்வாக இயக்குநருமாகிய டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் தமது தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தீபாவளியை பாதுகாப்பாகவும் உறவுகளுடனும் மகிழ்ச்சியாக கொண்டாட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் தீபாவளி பெருநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிள்ளான் லிட்டில் இந்தியாவில் தீபாவளி திருநாள் நள்ளிரவு 12 மணி தொடங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் திரள் மாநகர வீதியை மகிழ்ச்சியால் நிரப்ப, வான வேடிக்கைகள் வண்ண வண்ண ஒளி துகள்களால் வானை அலங்கரிக்க, பட்டாசுகளின் அணிவகுப்பில் அதிரும் ஒலி விண்ணை பிளக்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டியது தீபாவளி. இடைவிடாது சீறிய வானங்களால் கிள்ளான் ஒளிர்ந்தது. காவல்துறையினரும் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி தீபாவளியை தித்திக்க செய்தனர். மொத்தத்தில் மலேசியாவின் வேற லெவல் தீபாவளியாய் அசத்தியது கிள்ளான் லிட்டில் இந்தியா தீபாவளி.
செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.